நதிக்கரை ஓரமாக மக்கள்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப அங்கே விசித்திரமாக ஒரு மிருகத்தை பார்க்குறாங்க. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கப்பே அந்த மிருகம் அப்படியே ஒரு தண்ணிக்குள்ளே போய் விழுது. அது விழுந்தோன்னா அங்கே இருந்தவங்களாம் அந்த மிருகம் செத்துருச்சுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் ஒரு கேன் எடுத்து அது மேலே ஏறிறான். அப்படி எரிஞ்சோன்னா அந்த மிருகமும் அது வாழை வச்சு தண்ணிக்குள்ள அந்த கேனை எடுத்துக்குது. இதை பார்த்து அங்கே இருந்தவங்களாம் அது மேலே நிறைய கேனை எறிகிறாங்க. இதை பார்த்து கோவமான அந்த மிருகம் மேலே வந்து அங்கே இருக்க எல்லாத்தையும் பயங்கரமாக தாக்கிட்டு இருக்கு. இந்த மிருகத்தை பார்த்து எல்லாரும் பயங்கரமாக தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மிருகம் பின்னாடியே போய் எல்லாத்தையும் பயங்கரமாக தாக்கிட்டு இருக்கு. இந்த மிருகத்தை பார்த்து பயந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே மக்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மிருகம் அந்த கண்டெய்னருக்குள்ளே போய் அங்கே இருக்க மக்கள்லாம் பயங்கரமாக தாக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் இன்னொருத்தனும் வந்து அந்த கதவை திறந்து விட்டுறாங்க. வெளியே வந்து அந்த மிருகம் அங்கே இருக்க ஒருத்தனும் அப்படியே முடிஞ்சிருது. உடனே ஹீரோவும் அங்கே இருந்தோனும் ஒரு கல்லை எடுத்துகிட்டு போய் அந்த மிருகத்து மேலே ஏறிறாங்க. கோவமான அந்த மிருகம் நம்ம ஹீரோவையும் அந்த இன்னொருத்தனையும் தாக்க வருது. அந்த கேப்பில் நம்ம ஹீரோ போய் லாரி கீழே ஒளிஞ்சுக்கிறான். கூட வந்தவனை மட்டும் அந்த மிருகம் அப்படியே கடிச்சு கொண்டுருது. கோவமான நம்ம ஹீரோ மறுபடியும் ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து அந்த மிருகத்து மேலே ஏறிறான். கோவமான அந்த மிருகம் டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பின்னாடியே விரட்டிட்டு வருது. இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோவோட மகளும் அவங்க அப்பாவும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட மகள் வெளியே வந்து பார்க்குறப்ப அந்த இடமே வெறும் குப்பையாக இருக்குது. அவள் என்னென்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே நிறையா மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது ஹீரோ வந்து அவளோட மகளை கையை பிடிச்சி வேகமாக கூட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடியே அந்த மிருகம் விரட்டிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு அந்த கூட்டத்தில் கால் தவறி 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. மறுபடியும் ஹீரோ இருந்துச்சு அவன் மகளை கூட்டு போகிறான். பார்த்தா அது வேறு பொண்ணு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவன் பொண்ணை தேன்னா அந்த பொண்ணு அப்போ தான் விழுந்ததுலேருந்தே நிற்கிது. பின்னாடி பார்த்தா அந்த மிருகம் ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கப்பே அந்த மிருகம் அவளோட பொண்ணை வாலில் கட்டி அப்படியே தூக்கிட்டு போய் தண்ணியில் குதிச்சிருது. இதை பார்த்து ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். உடனே ஹீரோவும் தண்ணியில் குதிச்சு அவள் பொண்ணை காப்பாற்ற போகிறான். ஆனால் அதுக்குள்ளே அந்த மிருகம் கரையில் போய் அவள் மகளையும் மிச்சம் 2 பேரையும் முழுங்கிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே நீந்தி போயிடுது.